ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு தட்சணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கர சனிப்பேச் ராகவே கேதவையே நமக. ஓம் முருகா சரவணபாவ குகாய நமக. உலகெங்கும் வாழும் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்குறோம்னா 2024 செப்டம்பர் மாதம் சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்குறோம். இந்த ராசி பலன் பார்க்குறதுல முதல்ல கிரகங்கள் எங்கெங்கே மாறி இருக்கு, அதனால் நமக்கு என்ன பலன்கள் மாறி இருக்குது அப்படிங்கிறதையும், ஒரு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனியாக சுப நாள் எது, அசுப நாள் எது, யோக நாள் எது அப்படிங்கிறது எதுக்காக இதை கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு இந்த மாதத்தில் இந்த நாள் நல்லா இருக்கா. ஏன்னா கிரகங்கள் பலன்களை கொடுக்குறப்ப நட்சத்திரத்தின் வழியாக தான் கொடுக்குது. அப்படிங்கிறதுனால நட்சத்திரம் தான் நமக்கு முக்கியம். அப்போ அது எது எது நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு இதை செய்யலாமா வேண்டாமா, இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு, நீங்கள் போய் கேலண்டரில் பார்த்தாலாம் நீங்கள் எல்லாம் பார்க்க முடியுது. அப்போ இதை ஒரு கைடாக வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் பூரா நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு சில நாள் விடுபட்டிருக்கும், அதெல்லாம் மத்தியம பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்கள். அதனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிறதில்ல. அடுத்தது நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் எது, சந்திராசுந்தரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகமான அற்புதங்களை எல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அருமையான மாதம். ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான மாதம். இது வரைக்கும் நீங்கள் சந்திக்காத மாதிரி அவ்வளோ ஒரு அருமையான மாதம். ஏன்னா உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே 16ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி, சூரியன் ஆட்சி. அப்போ சூரியன் ஆட்சிங்கிறப்ப அரசு துறை, அரசியல்வாதிகளுக்கு, அரசில் டெண்டர் எடுத்துக்கிறவங்களுக்கு, குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு, தந்தையினுடைய செல்வாக்கு, தந்தையினுடைய வருமானம், இது காலபுருஷனுக்கு 5ஆம் இடமா இருக்கிறதுனால பூர்வகுடி புத்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உங்கள் ராசியிலேயே ராசிக்கு 2ஆம் இடம், தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் 23/9 வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கிறார். தன லாபாதிபதி ராசியில் அருமையான அற்புதமான ஒரு தனவரும். அதுக்கு அடுத்தது அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கும் தாய், வண்டி வாகன யோகம், சுகம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கும் பாக்கியஸ்தானம், தந்தை, தந்தையினுடைய செல்வாக்கு, தந்தையால் நமக்கு வரக்கூடிய தந்தையினுடைய நிலை, தந்தையால் நமக்கு வரக்கூடிய வருமானம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஆன்மீக பயணம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய 9ஆம் இடத்திற்கும் அதிபதியான 4-9க்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல. ஆக சுக பாக்கியாதிபதிகள் 11ஆம் இடத்துல, 2 தன பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்க ராசியில. ஆக 4 இந்த ஜாதகத்துல செல்வங்களை வாரி வாரி வழங்கக்கூடிய 4 ஸ்தானமுமே உங்களுக்கு அருமையா சப்போர்ட் பண்ணுது. குரு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துல இருந்து ராசிக்கு 2ஆம் இடத்தையும் அவர் பார்வையிடுறார். ஆனாலும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தில் 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்குமான ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் 17 வரைக்கும் நீச்சமாகிறார். அதனால திருமண முயற்சிகளை எடுக்கிறவங்க 17ஆம் தேதி வரைக்கும் திருமண முயற்சிகளை தள்ளி வச்சிருங்க. 7 அப்படிங்கிறது சுக்கிரன் கலை சார்ந்த அந்த தொழிலை செய்கிறவங்கெல்லாம், கலைத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நீச்சம். அதுக்கு அடுத்தது 18ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் 3ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்திலேயே ஆட்சி ஆகிறார். அப்போ நீங்கள் திருமணத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் முழுசா வெற்றியடையும். ஆக இந்த மாதம் மிகுந்த தனவரவு எது இருந்தால் அது இருக்குதோ இல்லையோ, பணம் இருந்து எல்லாத்தையும் ஜெயிச்சிடும். அதுலேயும் தன ஸ்தானத்திற்கு உண்டான 4 இடத்து அதிபதிகளையுமே உங்களுக்கு லாபஸ்தானத்திலையும் ராசிலையுமே இருக்கிறதுனால
மிகுந்த செல்வாக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறோம் மகம் நட்சத்திரத்துக்கு உண்டான சுப நாட்கள் செப்டம்பர் 3, 6, 8, 10, 11, 13, 15, 17, 18, 21, 25, 27. அசுப நாட்கள் செப்டம்பர் 4, 7, 9, 19, 23. யோக நாட்கள் செப்டம்பர் 15, 17. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் அல்லது சிவன் வழிபாட்டோடு மகாலிங்கேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு உறுதுணையாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்பயுமே உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த வழிபாடுகள் ரொம்ப முக்கியம். இந்த சிம்ம ராசிக்கான சந்திராசிரம தினங்கள் அப்படின்னா 18/9/24 காலை 5:40 முதல் 20/9/24 காலை 3:15 வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரம தினங்கள். அடுத்து பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 1, 7, 9, 11, 12, 14, 16, 18, 19, 22, 26, 28. அசுப நாட்கள் செப்டம்பர் 4, 5, 8, 10, 24. யோக நாட்கள் செப்டம்பர் 16, 18. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய பகவான் வழிபாட்டோடு ஆண்டாள் வழிபாடு உங்களுக்கு பார்வதி இல்லைன்னா ஆண்டாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. சூரிய வழிபாடுங்கிறது டெய்லியும் காலையில் கொஞ்சம் நேரம் சூரியனை பார்த்து நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் இருந்தாவே போதும், அதுவே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அடுத்து நீங்கள் எப்பயுமே வச்சுக்க வேண்டிய ஒரு படம் ஆண்டாள் படம். அடுத்து உத்திர 1 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 2, 5, 8, 10, 12, 13, 15, 17, 18, 20, 23, 27, 29. அசுப நாட்கள் செப்டம்பர் 7, 9, 11, 21, 25. யோக நாட்கள் செப்டம்பர் 17, 18. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன் வழிபாட்டோடு மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பு. நீங்கள் வீட்டில் அலுவலகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு படம் ஐயப்பனுடைய படம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் சந்திப்போம்.